ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிற காரியம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், அப்படின்னா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், நீ போய் நீ பாவம் செய்யாத. இந்த சகோதரி எப்படிப்பட்ட சகோதரி என்று சொன்னால், கையின் களமாய் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு மகள். யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டால். பாருங்க, இங்க விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஏன் இயேசுக்களை கொண்டு வரணும்? இப்போ இயேசுவ மேலே எப்படியாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். அவர் என்ன இதுக்கு தீர்ப்பு சொல்கிறார்? மோசையின் பிரமாணம் இப்படி இருக்குது, ஆனால் இவர் ஆண்டவர் என்ன தீர்ப்பு சொல்கிறார்? அவர் மேலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே வேத சதுசேயரெல்லாம் செய்வாங்க. தேவப்படியில் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் அங்கே அழகாக ஒரு காரியத்தை செய்வார். அவர் குனிந்து எழுதுவார். அவங்க தொடர்ந்து நச்சரித்து கொண்டே இருக்கும் போது, உங்களெல்லாம் பாவம் செய்யாதவன் யாராவது இருப்பானுன்னா முதல் கல்லை போடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. பாருங்களேன், ஆண்டவர் இப்போ நச்சரித்து இருக்கேன், எப்படியா இவருக்கு தீர்ப்பு நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆண்டவர் சொல்வார், உங்களில் பாவம் இல்லாத எவனோ இவன் முதல்ல கல்லெறிய கடவன். அங்கே நிமிர்ந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். தெய்வ பிள்ளைகளை, எங்கள் அப்பா தான் ஆண்டவர் சொல்வார், இனி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாத. எவ்வளோ நல்ல ஆண்டவரில். ஆக்சுவலாக அவர் செய்த தவறுக்கு, பாவத்துக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர்களை மன்னித்து என்ன செய்கிறனாக்கா, அவர் வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுகிறது. அந்த அவள்தான் மகதலேன மரியாளாய் காணப்படுகிறத பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் அந்த சகோதரி தான் ஆண்டுக்கு ஒரு மிகுந்த ஒரு சீஷியாய் மாறுகிறது நான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் கூட அப்படிப்பட்ட நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த அக்கிரமங்களுக்கு, நாம் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்காம, நீ போ, இனி பாவம் செய்யாத. இன்றைக்கும் ஆண்டவர் அதை கிருபையை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளையை, இன்றைக்கும் அவர் நம்மளை மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை என்ன காரியத்தில் ஒருவேளை நீங்கள் இன்னும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல் உங்கள் இறுதி கடினமாக இருக்குது, ஒருவேளை உங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி இருந்திருக்கு, ஐயோ நான் இப்படி பாவத்தை செஞ்சேனே, ஐயோ இந்த தவறான காரியத்தை செஞ்சேனே, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ஒருவேளை பல விதமான தவறான காரியங்களை காணப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். அவர் இன்றைக்கு உங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களை மன்னிப்பார், உங்களை விடுதலை தருவார். ஆனால் இனி நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, இனி அதை தவறை செய்யக்கூடாது. இனி உங்களை வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இன்றைக்கி நம்மையும் அவர் ஆமென் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு இடம் கொடாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்றைக்கு பாவியான விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட சகோதரிக்கு ஒரு அற்புதமான வாழ்வை உண்டு பண்ணுவீங்கன்னா, எஸ் அப்பா, மக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, எங்களையும் நீங்கள் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களுக்கும் வர வேண்டிய தண்டனையை எங்கள் மேலே வர விடாமல் அன்ற பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறபடி ஸ்தோத்திரப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் காணப்பட்ட உதவி செய்யும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.